OT, SWOT அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இந்த அனாலிசிஸ் பண்ணணுமா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சகோதரி சுஜாதா நேற்று எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே விஷயத்த அவங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சாதாரண தனிநபர் மட்டும் இல்லை, பல 100 கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய கம்பெனி அதிபர்கள் வரைக்கும் எல்லா கார்ப்பரேட்ஸ்லையும் இதுக்காக அவங்க போர்ட்லேயே எழுதி வச்சுருப்பாங்க இந்த ஸ்வாட் அனாலிசிஸ். இது வந்து தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தன் வலிமை, தன் துணை வலிமை, மாற்றான் வலிமை, எதிரியின் வலிமை என்னன்னு தெரியாமல் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதுக்கு தோல்வி நிச்சயம். அதனால தான் மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அதனால் நீங்கள் தோல்வி அடையக்கூடாது, நீங்கள் வெற்றி அடையணும்னா இது ரொம்ப முக்கியமான அடிப்படை. இதை செய்யுங்க. நேற்று அவங்க சகோதரி சுஜாதாட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ நான் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அவங்க கடந்த 5 வருஷமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 30 வயசு. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் இந்த வெப்சைட், லீட்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயத்தில் வேலை செய்கிறாங்க. பெரிய நிறுவனங்களுக்கும் இந்த நிறுவனம் வந்து வேலை செஞ்சு கொடுக்குது. இவங்க ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டில் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே அதை இண்டிபெண்ட்டாக பண்ண தெரியும். இவங்களோட வீக்னஸ் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வீக்னஸாக சொல்கிறது, அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆனால் வந்து குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு வேலைக்கு போக முடியாது. அதனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்கம் வராது. அதனால் அவங்களோட தன்னம்பிக்கை பாதிக்கப்படும். இந்த சூழ்நிலையில் நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அதனால் நான் பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறேன்ற உங்கள் வீடியோவை பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன விதமான தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் அப்பா அம்மா சில நண்பர்கள் சொன்னாங்க, நீ சூப்பர் மார்க்கெட் வை அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நீ பியூட்டிஷியனுக்கு படி, உனக்கு தகுந்த மாதிரி வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு சொன்னது இப்படி தான், உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஆல்ரெடி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் வேலை பார்த்துருக்கீங்க. வேலை பார்த்த விஷயத்தையே தொழிலாக மாற்றிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சேவையை ஆஃபீஸ்க்கு போகாமல் உங்கள் நிறுவனத்துக்கோ வேறு நிறுவனத்துக்கோ நீங்கள் பார்ட் டைமாக வீட்டில் உட்காந்தே செஞ்சு கொடுக்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். இந்த பலத்தையே நீங்கள் வந்து பிரயோகிங்க. உங்களோட பலவீனம்ன்றது பிரயோகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்பு அப்படின்றது ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸில் நீங்கள் இன்னும் நிறைய கஸ்டமர் எப்படி சர்வ் பண்ணலான்னு யோசிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களோட த்ரெட் என்ன, பணம் சம்பாதிக்க முடியாமல் போயிடுமோ, நம்ம பெற்றோரை கவனிக்க முடியாமல் போயிடுமோ, நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் நிற்க முடியுமோ, கணவர் என்ன தான் காதலோடு இருந்தாலும் நம்ம போய் அவரை எதிர்பார்க்குற முடியுமா அப்படின்ற அந்த த்ரெட்டும் நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம எல்லாருமே நம்மளோட பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, வாய்ப்புகள் என்ன, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, தடைகள் என்ன அப்படின்றத எழுதணும்னா டெஃபினட்டாக நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது தனிநபருக்கும் பொருந்தும், பெரிய ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுற பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் பொருந்தும். நான் உங்களுக்கு 2 விதமான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு பெரிய ஃபினான்சியர், ஒரு பெரிய சேட்டு. ஆனால் வந்து பணம் கொடுத்த போன இடத்துல பணம் திருப்பி வரல. கொரோனா டைமில் பயங்கரமாக லாஸ் ஆகிட்டார். அவர் என்கிட்ட சொன்னார், விஜயகுமார் இதுக்கு மேலே என்கிட்ட பணம் இல்லை, பணம் இல்லாமல் என்ன தொழில் செய்யலாம் சொல்லு அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து நான் அவர் வீட்டில் போய் அந்த சார்ட் போட்டு நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். முதல்ல உங்கள் ஸ்ட்ரென்த்தெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஸ்ட்ரென்த்தாக அவரை வந்து 20 ஸ்ட்ரென்த்ஸ் எழுத வச்சேன். அப்புறம் வீக்னஸ் என்ன அப்படின்னு எழுதினேன். அவர் ஒரு 5 வீக்னஸ் எழுதினார். அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னேன். என் முன்னாடி எந்த வாய்ப்புமே தெரியல, நான் பணம் கொடுத்தே பழக்கப்பட்டுட்டேன், என்கிட்ட வர்றவங்கெல்லாம் பணம் தான் கேட்டுட்டு இருக்காங்க, அந்த பணம் இப்போ என்கிட்ட இல்லை, என் முதலீடெல்லாம் முடுங்கிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படி தான் சொன்னார். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நான் எழுத வச்சேன். அதுக்கப்புறம் வந்து த்ரெட், அவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன, த்ரெட் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள், அது எல்லாமே நான் எழுத வச்சுட்டு அவரோட முக்கியமான பலமாக நான் பார்த்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன். அது என்னென்னா, மிச்ச ஃபினான்ஷியர்ஸ் கூட அவருக்கு இருக்கக்கூடிய கான்டாக்டு, தொழிலில் இருந்து அவர் தோற்றுருக்காரு. அதனால் இனிமேல் அவர் கவனமாக ஒரு கஸ்டமரை செலக்ட் பண்ணி பணம் கொடுப்பார். அந்த விஷயத்த உங்கள் நண்பர்கள் இருக்கக்கூடிய, உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய குழுவுக்கு நீங்கள் கன்வே பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வாங்கக்கூடிய நல்ல கிளைண்ட்டை நான் உங்கள்கிட்ட கொண்டு வரேன் அப்படின்ற முறையில் நாங்கள் 2 பேருமே இப்போ சேர்ந்து சம்பாரிச்சிட்டு இருக்கோம். அவரோட பலவீனத்தை அவர் முற்றிலுமாக தவிர்த்துட்டு, அவர் பலமில்லாத இருந்த சூழ்நிலையில் இந்த வாய்ப்பு வந்து அவருக்கு இப்போ பெரிய வாய்ப்பாக தெரியுது. ஏன்னா அவர் சொந்தமாக காசு போட்டு செஞ்சுருந்தா சில கோடிகளில் செய்யக்கூடிய இந்த வியாபாரம் இன்றைக்கி வந்து 100 கோடி வரைக்கும் பண்ணக்கூடிய வியாபார வாய்ப்பாக இப்போ மாறி இருக்கு. அதனால் அது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை வாய்ப்பாக மாறிச்சு. அது வாய்ப்பாக மாறினதுக்கு காரணம் அவர் கரெக்டாக ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணார், கரெக்டான ஆளுக்கிட்ட அட்வைஸ் கேட்டார், எதை யாருக்கிட்ட எப்போ கேட்கணும் எப்போ பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார், அவர் வந்து காரு ட்ராவல்ஸ் வச்சுருந்தார். ட்ராவல்ஸும் வந்து கொரோனா டைமில் வந்து கடுமையாக நஷ்டம் ஆகிடுச்சு. அவர் வச்சுருந்த 7-8 கார் எல்லாமே பேங்க்கில் சீஸ் பண்ணிட்டாங்க.
நான் போய் பேங்க்கில் பஞ்சாயத்தெல்லாம் பேசினேன். அப்போ இப்போ என்ன வாய்ப்பு எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல சார், கடையை மூடிட்டேன், கடனும் வாங்கிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது சார் அப்படின்னாரு. அவருக்கும் நான் சொன்ன இதே விஷயந்தான், நோட்டு புக் போட்டு வாங்க நம்ம உங்கள் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் இதை தான் நான் சொன்னேன். இப்போ உங்களோட ஸ்ட்ரென்த்து தான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வீக்னஸ், இந்த த்ரெட்டு இது ரெண்டுத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணணுன்னா உங்களோட பலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பலம் தான் உங்களோட வாய்ப்பாக மாறணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவருக்கு நாங்கள் SWOT அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறப்ப அவர்கிட்ட இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவர் ட்ராவல்ஸ் வச்சுருந்ததுனால அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கார் வச்சுருந்தாங்க. இப்போ நானும் கார் வச்சுருக்கேன். சென்னைக்குள்ளே லோக்கல் அப்படின்னு சொன்னேன்னா நான் கார் டிரைவர் கூப்பிட மாட்டேன். ஆனால் ஒரு 200 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், 300 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், டெஃபினட்டாக நான் கார் டிரைவர் கூட்டிகிட்டு தான் போவேன். அதனால் எனக்கும் கார் டிரைவர் தேவை. அப்போ அந்த கார் டிரைவருக்கான சர்வீஸ் டிரைவிங் ஸ்கூல் அதுக்கு தேவை வந்து ஒரு விசிட்டிங் கார்டு தான். அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் எப்படி வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டில் அனுப்பணும்னு சொன்னேன். எல்லாருக்கும் அப்போ அசோசியேஷன்லாம் போய் நோட்டீஸ் கொடுக்க சொன்னேன். அவங்க நண்பர்களுக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் கொடுக்க சொன்னேன். இப்போ அவருக்கு நிறைய பேர் கண்ட நேரத்துலையும் கால் பண்ணுவாங்க. 11 மணி 12 மணி எப்போ கால் பண்ணாலும் அவருக்கு வந்து கால் எடுப்பார். அவர் வந்து ஒரு டிரைவர் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டார். இப்போ அந்த டிரைவிங் ஸ்கூலில் அந்த ட்ராவல்ஸில் அவர் சம்பாரிச்சது நஷ்டம்தான். 7-8 வாகனம் வாங்கி அவர் சம்பாரிச்சது நஷ்டம்தான். ஆனால் இந்த வாய்ப்பில் அவர் சம்பாதிக்கிறது லாபம் தான். ஒன்றுமே இல்லை, அவர் யூஸ் பண்ணுறது வெறும் செல்ஃபோனும் நிறைய இடத்துல அவர் வச்ச போஸ்டரும் தான். அவருக்கு தெரிஞ்சவங்களே அவங்களுக்கு கார் டிரைவர் எப்போ வேணும், கார் டிரைவர்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. அதுபேர் நிறைய பேர் வந்து கார் டிரைவர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு கார் டிரைவர் கரெக்டாக கிடைக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்ச டாக்டர், இன்ஜினியர், லாயர் எல்லாருக்கும் அவங்க எப்பப்பெல்லாம் கார் டிரைவர் இல்லைன்னு சொல்கிறாங்களோ நான் உடனே நம்பர் கொடுப்பேன். அவர் ஒரு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எந்த கார் டிரைவர் தேவையோ, அது எந்த லொக்கேஷனில் தேவையோ அதை செலக்ட் பண்ணி அனுப்புவார். அதுக்கு வந்து ஒரு சேவை கட்டணமும் வாங்குவார். இப்போ அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அதனால் நான் சொன்னது தான், இந்த மாஸ்டர் மைண்ட் கான்செப்டில் நான் சொன்னது முதல் கான்செப்ட். நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் SWOT அனாலிசிஸ் பண்ணுங்கள். எந்த நிலைமையில் பண்ணினாலும் அப்புறம் உங்களுக்கே சிரிப்பாக இருக்கும், நமக்கு இவ்வளோ பலங்கள் இருக்கா, இதுதான் நம்மளோட பலவீனமா, இதுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கா, இவ்வளோ தடைகள் இருக்கா, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஜெயிக்கலாங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் தெருவில் இறங்கக்கூடாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து ஒரு சூர்யா படம் எடுத்தார். அந்த படத்தோட பேர் என்ன, வாரணம் ஆயிரம். அதில் வந்து ஒரு அருமையான டைலாக் வேணும், ஒரு மனிதன் என்ன தேடினாலும் அவனுக்கு கிடைக்கணும், அவன் தெருவில் இறங்கி தேடணும் அப்படின்னு சொல்லுவார். அருமையான டைலாக். அது நடக்கணும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட SWOT அனாலிசிஸை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் பேர் விஜயகுமார்.